السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு வழிபடுவது குறித்தும் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுதல் பற்றியும் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்பதாக நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஃபஇன் தவல்லவ், அவ்வாறு அவர்கள் புறக்கணித்தார், நபியே அவங்க அப்படி புறக்கணித்தார், நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடணும்னு சொல்லி சொல்லுங்க. அதில் அவங்க புறக்கணித்தார்களேயானால் அவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் புறக்கணிப்பவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் சரி, ரசூலுடைய விஷயத்திலும் சரி, அவர்களுடைய சொல் செயல்களில் ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடந்தால் அந்த மனிதன் இறை நேசத்தை, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அவ்வாறன்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் விஷயத்தில் புறக்கணிப்பு ஏற்பட்டால், ஏன் இதையா செய்யணும், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் அந்த மனிதன் புறக்கணித்தால் அந்த மனிதனை பற்றி நபியே நீங்க கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் சில வரலாற்று குறிப்பை அல்லாஹ் தஆலா பின்னணியாக கொண்டு நமக்கு விளக்கம் தருகிறார். அதாவது இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது அப்படிங்கிற நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் இடத்துல ஏகத்துவ அழைப்பு தந்த பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமிக்க மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏகத்துவ அழைப்பு கொடுத்த பொழுது அவன் சொன்னான், தன்னுடைய சகாக்களிடத்துல சொன்னான், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வின் பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வின் பிள்ளைகள், அவனது நேசர்கள் என்பதாக கஅப் இப்னு அஷ்ரஃப் ஆகப்பட்டவன் என்ன செஞ்சான், தன்னுடைய சகாக்களிடத்துல சொன்னான். உடனே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சான். விஷயம் அவ்வாறு இல்லை, நீ அல்லாஹ்வுடைய பிள்ளையும் இல்லை, என்னுடைய நேசம் இல்லை. எப்போ என்னுடைய தூதருக்கு நீ வழிபட்டு அவர்களை நேசம் கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் என்னுடைய நேசத்தை நீ பெற முடியும். அப்படி அல்லாம நான் அல்லாஹ்வுடைய பிள்ளை, அவனுடைய நேசர்கள் என்பதாக சொன்னால் அதில் அர்த்தம் அல்ல என்ற அடிப்படையில் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சா, இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சு, அல்லாஹ்வின் மீது உமக்கு பிரியம் இருப்பின் அவரது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள், அவர்களை பின்பற்று, அவர்களுக்கு வழிபடக்கூடியவனாக இரு, அவர்களை நேசம் கொள்ளாத வரை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்றை நேசிக்க மாட்டேங்கிற அடிப்படையில் இது இந்த சமுதாய மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு உபதேசம் என்பதை நாம் என்ன செய்யறோம், இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதுதான். ஏனென்றால் நபியின் ஏவல் அல்லாஹ்வுடைய ஏவலாக தான் இருக்கு. அல்லாஹ் எது சொல்றானோ அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹியா என்ன செஞ்சாங்க, இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து இப்படித்தான் நடக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தால் அல்லாஹ்வை புறக்கணித்தது போன்று ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஆகிவிடுகின்றது என்பதை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொன்னாங்க, அவரு இடது கையால் சாப்பிட்டிருக்கிறார். நிறைய மனிதர்களுடைய செயல்பாடுகள் இடது கையால் சாப்பிடுவது கிடைக்கிறது. அவ்வாறு சாப்பிடுவது ஒரு இஸ்லாமிய பண்பாடு அல்ல. இது எந்த மனிதர்களாக இருந்தாலும், இஸ்லாத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றையும் வலது கரத்தால தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பண்பு. அதற்கு மாறுபட்டு ஒருவன் இடது கையால சாப்பிட்டா அதுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பலதரப்பட்ட விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. அது சரியான ஒரு உணவு குழாயில போய், அதாவது உணவு சேமிக்கக்கூடிய இடத்துல போய் சேராது. இடது கையால் சாப்பிடுவதன் மூலமாக, குடிப்பதன் மூலமாக அது வேறு இடங்களுக்கு சென்று பல உபாதைகளை ஏற்படுத்துகின்றது என்பதை அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமிக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றே சொன்னாங்க, இடது கையால் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில பலதரப்பட்ட ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதரை பார்த்து இடது கையால சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து நாங்க எப்பா இடது கையால சாப்பிடாத என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அதற்கு அந்த மனிதர் சொன்னார், இப்படித்தான் என்னால் சாப்பிட முடியும், இப்படித்தான் என்னால் சாப்பிட முடியும், வலது கையாலெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை அவர் புறக்கணித்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிடுறாங்க. அப்படியே இருக்கட்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது காலம் முழுக்க அவரால் வலது கையால் சாப்பிடவே முடியவில்லை. இன்னும் சொல்ல போன வலது கையை உயர்த்த கூட முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறத ஒரு ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஒன்று சொல்றாங்கன்னா அதை பின்பற்றணும். ஏன் இப்படியா செய்யணும், ஏன் இப்படியா நடக்கணும் என்பதாக ஒரு மனிதன் செயல்பட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுறான். காலம் முழுக்க அவருடைய கையை உயர்த்த முடியாமல் ஆகிவிட்டது அப்படிங்கிறத ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம எந்த அளவுக்கு வேடிக்கையுடன் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது நம்முடைய வாழ்வியல் சார்ந்த ஈடேற்றங்களும் இருக்கும், ஆரோக்கியங்களும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் மூலமாக நாம் அடைய முடிகின்றது, காண முடிகின்றது. ஏன்னா மற்றொரு விஷயத்தை சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாண கூட்டம் சென்றது. ஒரு பிரயாண கூட்டம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எல்லோரும் தரையுடன் அப்படியே ஒட்டி படுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. திடீரென்று தரையோடு ஒட்டி படுத்துங்கப்பா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அதை செயல்படுத்தியவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதை செயல்படுத்தியவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஏன், எதற்கு என யோசனை செய்து கொண்டு நின்றவர்கள் பயங்கர புயலால் தூக்கி செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கணும். ஏன், எதுக்காக படுக்க சொல்றாங்க, எதுக்காக தரையோட்டி ஒட்டி படுக்க சொல்றாங்க, இதையா நம்ம செய்யணும் என்பதாக எண்ணியவர்கள் எல்லாம் புயலால் அடித்து செல்லப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கு வழிபட்டவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க,
என்பதை நாம வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கிற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் அல்லாஹ் ரசூலுக்கு நம்முடைய வழிபாடுகளை சரியான முறையில் ஆக்கிக் கொள்ளணும். அப்படி நாம் வழி தவறி நடந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க பெறாத மனிதனுடைய நிலைமைகள் அழிவின் பக்கம்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட வழி தவறியவர்களை விட்டும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.